தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அவருடைய இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவரால் நடத்தப்படுகிற அவருடைய ஊழியக்காரராகிய அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஜனங்களாகிய எங்களுக்கு இந்த ரட்சிப்புல இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து என் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல உங்களை உயர்த்தாதீங்க, உங்களுக்கு ஒரு இடத்தை தேடாதீங்க, உங்களுக்கு வந்தனங்களை விரும்பாதீங்க, உங்களை ஒரு பெரியவன் அழைக்கிறத விரும்பாதிருங்க என்று காரியங்களை சொல்லுகிறார். அதோடு கூட இந்த நாள்ல தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை நாங்க பார்க்க போகிறோம். மத்தேயு 23:11 உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நீங்க பெரியவன் நீங்க நினைக்கிறீங்களோ அல்லது நீங்க பெரியவனாய் இருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன். ஊழியக்காரனா வேலைக்காரன், வேலை செய்கிறவன், எஜமான் சொல்லுகிறதை செய்கிறவன். எஜமான் எங்களுக்கு இயேசுதான், போதகர் எங்களுக்கு இயேசுதான், தகப்பன் எங்களுக்கு இயேசுதான் அல்லது பிதா. இதை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. அப்ப அவருக்கு ஊழியக்காரனா இருங்க. பெரியவனா இருக்க விரும்பினா நீ ஊழியக்காரனா இரு. ஊழியக்காரனா இருந்து உன்னிடத்த வர்றவங்களுக்கு நீ ஊழியம் செய், ஊழியம் கொள்ளாத, ஊழியம் செய் என்று சொல்றாரு. சொல்லி போட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இல்ல நீ உன்னைத்தான் உயர்த்தி போரிடங்கள்ல வந்தனங்களையும் முதன்மையான இடங்களையும் பேறுகளையும் பட்டங்களையும் வஸ்திரங்களையும் உன்னை வித்தியாசமாய் காட்டுவதற்கு உன் உடைகளையும் போட்டுக்கொண்டு உன்னை உயர்த்துகிறவனாகவே நீ இருந்தா நீ தாழ்த்தப்படுவாய் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதை விட்டுட்டு என் ஆண்டவர் தந்த அபிஷேகம், காரியங்கள், அழைப்பு, வல்லமை, அபிஷேகத்தை வைத்து நீ உன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து நீ தாழ்மையாய் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் வாழும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நாங்கள் படிப்போமா இருந்தா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது விசேஷமாய் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியங்களையும் இருக்க வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் சொல்றார். விசேஷமா இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அநேக காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். தொடர்ந்தும் 13வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை போட்டு போடுகிறீர்கள், நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இப்ப என்ன, இப்படி மாய்மாலம் பண்ணுகிற வேத பாரகரே பரிசேயரே, நீ இப்படி மாய்மாலம் பண்ணி வேதத்துக்கு புறம்பாக நீ உன்னை முன்னுக்கு வைத்து காட்டி நீ உன்னிட்ட வருகிற ஜனங்களை நீ அப்படியே நடத்துவாயானால் நீ என்ன செய்யற, நீயும் பரலோகத்துக்கு போகிறதில்லை, உன்னிட்ட வருகிறவங்களையும் போக விடாதபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதாக ஆண்டவர் சொல்றார். அதான் தெளிவா சொல்றார். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். எதால? நீங்க உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய போதனைகள், உங்களுடைய காரியங்களால பரலோகத்துக்கு போறதுக்கு வருகிற மற்றவனையும் போகாதபடி நீ பூட்டி போடுகிற. இப்படி இராத என்பதாக ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். தொடர்ந்தும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அடுத்தடுத்த செய்திகள் நாங்கள் பார்க்கும் வரையும்
ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.